சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தராக சுப்பிரமணி தேர்வு செய்யப்பட்டார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஜெகநாதன் இருந்து வந்தார். அவர் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் கூறப்பட்டது. இதுகுறித்து வழக்கு விசாரணை சேலம் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஜெகநாதன் கடந்த 19ஆம் தேதி பணி நிறைவு பெற்றார். அவர் பணி நிறைவு பெறுவதற்கு முன்பு பொறுப்பு துணைவேந்தராக பெரியசாமி என்பவரை நியமித்து சென்றிருந்தார். இந்த நியமனத்திற்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழக பல்வேறு சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இது தவிர பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமியை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புகார் மனு அனுப்பி வைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் திடீரென இன்று காலை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பொறுப்பு துணைவேந்தராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பெரியசாமியை பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து பெரியசாமி நீக்கப்பட்டார். இவருக்கு பதிலாக பொறுப்பு துணைவேந்தராக சுப்பிரமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தவிர ஆட்சிக்குழு உறுப்பினராக சேலம் சக்தி கைலாஷ், முதல்வர் ஜெயந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்வு பெற்ற பொறுப்பு துணைவேந்தர் சுப்பிரமணி மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜெயந்தி ஆகியோருக்கு பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களை சேர்ந்தவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினர். பொறுப்பு துணைவேந்தராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சுப்பிரமணி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள கலைஞர் ஆய்வு மைய இயக்குநராகவும் இதழியல் துறை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.